ஆன்மீகச் செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்டம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மன் உடனுறை ஸ்ரீ நாகநாதர் கோயிலில் ஆடி மாத 2வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி ஸ்ரீ சிவகணேச கந்தபெருமாள் கோயிலில் ஆஷாட நவராத்திரி திருவிழாவின் 9ஆம் நாளை முன்னிட்டு மங்கள வாராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ணப்பட்டுடுத்தி மலர் மாலைகளால் புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். புதுக்கோட்டை அறந்தாங்கி ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோயிலில் ஆடி திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 3ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சந்தன காப்பு சாற்றி அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதேபோன்று உற்சவ அம்மனுக்கும் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மன் வழிபாடு செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் ஸ்ரீ ராஜவாராகியம்மன் கோயிலில் ஆஷாட நவராத்திரி திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பலவிதமான வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் கலசாபிஷேகமும் நடைபெற்று சிவன் பார்வதி அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை 63 ஸ்ரீ சப்தமாதா என்கிற பிடாரியம்மன் கோயிலில் ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோயில் வளாகத்தில் அம்மன் சன்னதி முன்பாக பக்தர்கள் பங்கேற்று திருவிளக்கு ஏற்றி வைத்து குங்கும அர்ச்சனை செய்து அம்மன் வழிபாடு செய்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராகநதீஸ்வரர் கோயிலில் உள்ள மங்கள வாராகியின் ஆஷாட நவராத்திரி விழா நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 9ஆம் நாளை ஒட்டி மூலமந்திர யாகம் நடைபெற்று மகா பூர்ணாகுதியுடன் நிறைவுற்று சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் வாராகி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோயிலில் திருநடன உற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 2ஆம் நாளன்று குத்தாலம் திரௌபதியம்மன் கோயில் வளாகத்தில் ராஜகாளியம்மன் திருநடன உற்சவம் நடைபெற்றது. அப்போது சூலம் தீச்சட்டி கையில் வைத்து திருநடனம் ஆடியது காண்போருக்கு பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது. அம்மனின் திருநடன உற்சவத்தை திரளான பக்தர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புத்தூர் அடுத்த வல்லக்கோட்டை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மழை வேண்டி வருணயாக பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வெற்றிலை சாமந்தி மலர் மாலைகள் சாற்றப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டது. இதேபோன்று உற்சவர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ரோஜா சாமந்தி கதிர்பச்சை படிமாலை சாற்றப்பட்டு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து மழை வேண்டி வருண யாகம் நடைபெற்றது. இதில் வருண பகவானுக்குரிய பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோயிலில் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவருக்கு மீனாட்சி அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு குதிரை வாகனத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் ஸ்ரீ பெருவுடையார் கோயிலில் ஆஷாட நவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் விழா நாட்களில் தனி சன்னதியில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு பலவிதமான அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஆஷாட நவராத்திரியின் 11ஆம் நாளை முன்னிட்டு வாராகி அம்மனுக்கு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயிலில் ஆடி மாத 2ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் பொங்கல் வைத்து அங்காளம்மனை வழிபாடு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோயிலில் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 3ஆம் நாள் நிகழ்வாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவருக்கு கஜலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டு யானை வாகனத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். நாமக்கல் திருச்செங்கோடு ஸ்ரீ சின்ன ஓங்காளியம்மன் கோயிலில் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவருக்கு ஸ்ரீ சந்திரகலா தேவி பிறைநிலா அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த இலுப்புத்தோப்பு ஸ்ரீ நாக முத்துமாரியம்மன் கோயிலில் கூழ்வார்த்தல் திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 3ஆம் நாள் நிகழ்வாக திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சுவாமி மற்றும் அம்மன் மணக்கோலத்தில் எழுந்தருள திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி மற்றும் அம்மனை வழிபாடு செய்தனர். ஆன்மீக செய்திகள்.